முதலாவது ஒரு உண்மையான விஜய் ரசிகர்களாகட்டும், இல்ல சினிமாவ உண்மையா லவ் பண்ற நபரா இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும். எதுக்காக அப்டின்னா, ஜனநாயகன் படம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பட் யாரோ ஒரு பண்ணுன ஒரு சதி வேல ஃபுல் படமுமே இன்டர்நெட்ல லீக் ஆயிட்டு. ஸோ இன்டர்நெட்ல நெறைய கமெண்ட்ஸ் வருது. நெறைய வீடியோக்கெல்லாம் கமெண்ட்ஸ் பண்றாங்க. என்ன பண்றாங்கன்னு நம்ம ரீட் பண்ணி பார்க்கும்போது, மாப்ள இந்த மாதிரி லீக் ஆன படத்த நம்ம தயவு செஞ்சு பார்க்கக்கூடாது. அஃபிஷியலா என்னைக்கு தியேட்டருக்கு படம் வருதோ, அன்னைக்கு நம்ம தியேட்டர்ல போய் பார்க்கணும் மாப்ள. இது ரொம்ப தப்பு அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே ஒரு கான்வர்சேஷன் பண்றாங்க. நெறைய கமெண்ட் பண்றாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அவன் மேபி விஜய் அவர்கள பிடிச்சிருக்கலாம் அவனுக்கு. ஸோ விஜய்க்காக நான் தியேட்டர்ல தான் போய் பார்ப்பேன். இந்த மாரி லீக் ஆன படத்த பார்க்க மாட்டேன்னு அவன் ஒரு மன தைரியத்தோட இருக்கலாம். இல்ல ஒரு சிலர் வந்து சினிமா அப்படிங்கிறத வந்து ஒரு லைஃபாவே, ஒரு கனவாவே நெனச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களும் இந்த விஷயத்துல உண்மையா இருப்பாங்க. ஒரு சிலர் என்ன நெனைக்கலாம், சரி எதுக்கு ரூ. 500 ரூ. 1000 குடுத்து தியேட்டர்ல போய் பார்க்கணும். ஃபுல் ஹெச்டி பிரிண்டே வந்திருக்குல்ல. ஸோ சும்மா வீட்லருந்து பார்த்துட்டு போவோம் அப்படின்னு ஒரு சில ஆட்கள் இருக்கலாம். பட் உண்மையா விஜய் ரசிகர்களா இருக்கட்டும், இல்ல சினிமாவ உண்மையா லவ் பண்றவங்களா இருக்கட்டும், ஸோ அவங்க எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி இன்னைக்கு வீடியோவ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஜனநாயகன் படம் எப்படி ரிலீஸ் ஆச்சு? ஒரு சென்சார் ப்ராசஸ் போய்க்கிட்டு இருக்கு. ஸோ படத்த ரிலீஸ் பண்ணலாமா? வேண்டாமா? அப்படிங்கிற ஒரு சென்சார் ப்ராசஸ் போய்க்கிட்டு இருக்கிற நேரத்துல, ஃபுல் படமும் எப்படி இன்டர்நெட்ல லீக் ஆச்சு? யார் லீக் பண்ணா? இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரே ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, படம் வந்து 2 பேர்ட்ட இருக்கும். ஒண்ணு சென்சார் போர்ட்ல இருக்கும். அப்படி இல்லன்னா, அந்த படத்த தயாரிச்ச புரொடியூசர் கையில அந்த படம் இருக்கணும். ஸோ இந்த 2 பேர தாண்டி படம் வெளிய வரதுக்கு வாய்ப்பில்ல. ஒண்ணு இவங்களே யாரு புரொடியூசரே ரெடி பண்ணி யாராவது லீக் பண்ணி விட்டுருக்கணும். வேல பார்த்துருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்துல சென்சார் சைட்ல இருந்து ஏதாவது ஒண்ணு லீக் ஆகும். இந்த 2ல தான் ஆப்ஷன் இருக்கு. வேற எந்த ஒரு ஆப்ஷனுமே இல்ல. கரெக்ட்டுங்களா? ஓகே. இப்போ நம்ம டாபிக் உள்ள வருவோம். ஆ படம் வந்து ஃபுல்லா முதல்ல நார்மலா பார்த்தீங்கன்னா, Instagram, Telegram, Twitter இதுலலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன சின்ன பிட்டா ரிலீஸ் ஆயிருந்துச்சு. நம்ம Instagramலாம் அந்த ஜனநாயகன் படத்தோட இந்த கடைசி இன்ட்ரோ சீன்லாம் வந்துட்டே இருந்துச்சு. என்னடா படத்த இப்படி ரிலீஸ் பண்ணி விட்டுருக்காங்களே, என்னடா நடக்குதுன்னு சொல்லிட்டு சரி ரைட் ஒரு சில 2, 3 கிளிப் ஏதோ வந்திருக்கு அப்படின்னு நெனச்சு நம்மளும் சாதாரணமா எடுத்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தோம்னா, ஒவ்வொருத்தரா கால் பண்ணி மாப்ள ஃபுல் படம் வந்துட்டு மாப்ள தெரியுமா? அப்படி இப்படின்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம வெரிஃபிகேஷன் பண்ணி பார்க்கும்போது, ஃபுல் படமுமே இன்டர்நெட்ல லீக் ஆயிருக்கு. 500 கோடி, 450 கோடி கிட்ட புரொடியூசர் வந்து ஒரு பணத்த போட்டு அந்த படத்த எடுத்திருக்காரு. ஸோ அவரோட நிலைமையிலேருந்து யோசித்து பார்க்கும்போது, அது மிகப்பெரிய ஒரு லாஸ். ஸோ அந்த படத்துல நடிச்சிருப்பாங்கல்ல ஆக்டர் அண்ட் ஹீரோயின்ஸ் இல்ல கோ ஆக்டர் இவங்கலாம் இருப்பாங்க. ஸோ அவங்கலாம் என்ன நெனைப்பாங்க, ஸோ இந்த ஃபெஸ்டிவல் டைம்ல இந்த மாரியான சிச்சுவேஷன்ல தியேட்டருக்கு வரும்போது நமக்கு ஒரு ரெகக்னைஸ் கிடைக்கும். நம்மள ஒரு மதிப்பாங்க, நம்மள பார்ப்பாங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கனவு இருக்கும். சொல்லாம கொள்ளாம இந்த மாதிரி சோசியல் மீடியால பட்டும் படாம டக்குன்னு இப்படி லீக் பண்ணி விடுறதுனால, யார் யாருக்கெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பு வரும் அப்படிங்கிறது யாருமே புரிஞ்சுக்க மாட்டுக்காங்க. ஓகே. ஸோ இப்போ இந்த படம் வந்து லீக் ஆனதுனால நெறைய இஷ்யூஸ் வந்து போய்க்கிட்டு இருக்கு. இது யார் லீக் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத இப்போ இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் கூடிய சீக்கிரத்தில இதுக்கான ஒரு உண்மை அப்படிங்கிறது கிடைக்கும். இதுல இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்ன தெரியுமா? தமிழ் ராக்கர்ஸ் தெரியும்ல. இந்த தியேட்டர்ல படம் வந்துச்சுன்னா, அத கேமரா வச்சு ரெக்கார்ட் பண்ணிட்டு அந்த வெப்சைட்ல வந்து பதிவு பண்ணுவாங்க. ஸோ இந்த மாரி தமிழ் ராக்கர்ஸ் இல்ல ஒன் தமிழ் எம்மி அப்படிங்கிற மாரி நெறைய வெப்சைட்லாம் இருக்கு. ஸோ அவங்களோட வெப்சைட்ல என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்குன்னு ஒரு கோட்பாடு இருக்கு. எங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு. தியேட்டர்ல படம் வந்துச்சுன்னா, அந்த படத்த தான் நாங்க ரெக்கார்ட் பண்ணி எங்களோட வெப்சைட்ல போடுவோமே தவிர, ஃபுல் படத்த இந்த மாரி லீக் ஆன படத்தலாம் நாங்க போட மாட்டோம். எங்களுக்குன்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு நியாயம், நீதி, நேர்மைலாம் இருக்கு அப்படின்னு அவனே ஒரு டயலாக் சொல்றான். ஸோ அவர் பண்றதே ஒரு ப்ராடான விஷயம் தான் வச்சுக்கோங்களேன். ஸோ அவருக்கும் ஒரு கொள்கை, ஒரு கோட்பாடு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பப்ளிக்கா ஒரு 500 கோடி செலவு பண்ணி போட்ட ஒரு படத்த வந்து அசால்ட்டா போற போக்குல லீக் பண்ண அவங்கள என்ன சொல்றது? 2க்குமே வித்தியாசம் உங்களுக்கு புரியுதுங்கல்ல? ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இப்போ வந்து கரண்டா போய்க்கிட்டு இருக்கு. இது மிகப்பெரிய ஒரு டாபிக்கா மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த ஜனநாயகன் படம் லீக் ஆச்சுல்ல, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இது சரியா? தப்பா? இத தடுக்க முடியுமா ஃபியூச்சர்ல? என்ன பண்ணா இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்? அப்படிங்கிறதையுமே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.